சமகால உலக ஒழுங்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பு இன்று 4வது ஆண்டு முடிந்து 5வது ஆண்டுக்குள் புகுந்துள்ளது. 2022 பிப்ரவரி 24ஆம் தேதியன்று இதே நாளில் ரஷ்ய போர் தாங்கிகள் உக்ரைனிய எல்லையை தாண்டி சென்ற பின்னரும் உருவான இந்த மோதல் இன்று 5வது ஆண்டுக்குள் புகுந்து ஐரோப்பிய நாடுகளையும் அலைக்கழித்து வருகிறது. உக்ரைனிய நிலவரங்களுடன் நேற்று ஜெனீவாவில் உரையாற்றிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ உலகம் முழுவதும் மனித உரிமைகள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டதுடன் உக்ரைனில் இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இதுவென கூறியிருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 24இல் தனது நாட்டின் போர் தாங்கிகளை உக்ரைனுக்குள் செலுத்திய ரஷ்யா தலைவர் விளாடிமிர் புட்டின் கூட இந்த போர் இவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என நினைத்திருக்க மாட்டார் என்றும் இதுவரை போர் தொடர்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் ஆரம்பித்தது முதல் ரஷ்யாவும் கடந்த ஆண்டு வரை 4,26,000 துருப்புகளையும் 1,900 போர்த்தாங்கிகள் இழந்ததாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா துருப்புகள் தற்போது 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லையில் துண்டு துண்டுகளாக உடைந்து நிலை கொண்டுள்ளன. உக்ரைனிய தலைவர் ஜெலன்ஸ்கியை சுலபமாக கொன்று சில நாட்கள் போரை முடித்துவிடலாம் என ரஷ்யா எதிர்பார்த்த இலக்கு மாறாக இன்று வரை போர் தொடர்கிறது. மறுபுறத்தே ஜெலன்ஸ்கி இதுவரை ரஷ்யாவின் 10க்கும் மேற்பட்ட கொலை சதி முயற்சிகளிலிருந்து தப்பினாலும் இந்த 4 வருட காலத்தில் இந்த போர்க்களத்தில் அவர் வைத்த சில தவறான அடிகள் இப்போது அவருக்கு ஊழல்களின் வடிவில் சிக்கலாக மாறியுள்ளது.